சரி, இப்போ வந்து திவாகர்ட்ட வந்து டக்கு டக்கு டக்குன்னு சில கேள்விகள் கேட்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும். எதுக்கும் யோசிக்க கூடாது. இப்ப வந்து மக்கள் வந்து நம்பணும். இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து சூரி சாரை பத்தி பேசுறீங்க. அது உங்களுக்கு தெரியும். நான் முதல்ல சொன்னேன் கான்ட்ரோவர்சி. இல்ல நான் கேட்கல. இது பேசுனதுனால வருது. இது என்கிட்ட கொஸ்டினே இல்ல. சூரி சார் வந்து ஜென்ரலா சொன்னது, அது சேலரி இஷ்யூவால சொன்னது. நான் வந்து நீங்க சொன்னீங்கல்ல 3 வருஷம் கூட இல்லப்பா, 1 வருஷம் தான் ஆயிருக்கு. 1 வருஷம் தான் ஆகுதா? நான் அந்த சேனல்ல வேலை பார்த்து 3 வருஷம் ஆயிடுச்சு. உங்களை அதிகமா திவாகரை திட்டினதுனா யாரு? எண்ணி பார்த்துல எலெக்ஷன் முடிஞ்சிரும். இதான் ஐடியாவா? அல்ல, அந்த லெவல்ல நான் யாரையும் கவனிச்சது கிடையாது. ஓ, அதாவது பொருட்படுத்த மாட்டாரு. உண்மைதான், பொருட்படுத்த மாட்டோம். பார்க்காம போயிடும். நிறைய பேட் கமெண்ட் வந்துனால அவன் பார்த்து யார் பண்றாங்க என்ன அந்த கமெண்ட்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்டை பார்த்தா திரும்ப நடிக்கிறேன்னு சொல்லி வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இரும்பு மனிதர் நீங்க. திவாகர் வந்து நான் வந்து செம்ம அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி ரசிச்சுக்கிட்டே நின்ன காலம் உண்டா? எல்லாரும் இப்ப கூட நான் எனக்கு தான் செய்வேன். மக்களே, நான் பொறுப்பில்லை மக்களே. இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. ஓகே, இந்த கெட்டப் எப்படி இருக்கு, இப்படி இருந்தா எப்படி இருக்கு, இப்படி இருந்தா எப்படி இருக்கு. என்னைக்காவது எந்த ஆக்டராவது உங்க மூஞ்சில தெரிஞ்சிருக்காரா? நான் அப்போ முன்னாடி இன்டர்வியூல நிறைய சொல்லியிருக்கேன். சிவாஜி கணேசன் சார் உங்க ஃபேஸ் கொஞ்சம் ஒத்து போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க. டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். எரிச்சல் வருது இவனை, நான் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. திவாகருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பேர் திட்டுறாங்க. எல்லாத்தையும் ஒட்டச்சுட்டு நான் நடிப்பேன், எனக்கு நடிப்பு வருதோ இல்லையோ, ஆனால் நான் நடிப்பேன் ரப்பன்னு சொல்லுவேன். ஏன் இன்னும் வரைக்கும் அந்த ஸ்ட்ராங்லேயே இருக்கீங்களே? தெரியல, நம்ம வந்து புதுசா வரல. சின்ன வயசுல இருந்தே ஸ்டேஜ் ஏறுறப்ப இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு வந்துட்டாலே அப்படிதான் மேடம் இருக்கும். 10 பேர் மற்றவங்களுக்குலாம் இல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து சூரி சாரை பத்தி பேசுறீங்க. அது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சூரி சார் வந்து இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியும்ல? ஆக்சுவலா நான் முதல்ல சொன்னேன் கான்ட்ரோவர்சி. இல்ல நான் கேட்கல. இது பேசுனதுனால வருது. இது என்கிட்ட கொஸ்டினே இல்ல. சூரி சார் வந்து ஜென்ரலா சொன்னது, அது சேலரி இஷ்யூவால சொன்னது. அதான் நான் ஏற்கனவே இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சூரி சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் போவீங்கல்ல, ஏன் உங்களுக்கு ஹோப் விட்டு போகுதுன்னு கேக்குறேன். ஹோப் நான் அப்படி சொல்லவே இல்லை. ஹோப் விட்டு போச்சுன்னு சொல்லல. அவங்க அதாவது நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபேமஸ் ஆயிருக்காங்க. நான் வந்து நீங்க சொன்னீங்கல்ல 3 வருஷம் கூட இல்லப்பா, 1 வருஷம் தான் ஆயிருக்கு. குயிக்கா வந்து நம்ம டெவலப் ஆயிருக்கோம். 1 வருஷம் தான் ஆகுதா? நான் அந்த சேனல்ல வேலை பார்த்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அதான் அதுல பாருங்க அப்படி இருக்கும். நான் ஃபேமஸ் ஆகி இப்ப மிஞ்சி போனா பிக் பாஸ் போயிட்டு வந்தோம் 1.5 வருஷம் அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. சோஷியல் மீடியாக்குள்ள வந்து கேள்வி பதில்ல போவோம். நம்ம வந்து எங்கேயோ கான்ட்ரோவர்சியா போய் வேற பக்கமா போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து திவாகர்ட்ட வந்து டக்கு டக்கு டக்குன்னு சில கேள்விகள் கேட்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும். எதுக்கும் யோசிக்க கூடாது. இப்ப வந்து மக்கள் வந்து நம்பணும். ஓகே, இவர்தான் திவாகர் அப்படின்னு. சரியா? உங்களை அதிகமா திவாகரை திட்டினதுனா யாரு? அப்படிலாம் நான் யாரையும் பர்టిక్యులரா இந்த கதை வசனம் சொல்ல வரேன். டக்கு டக்குன்னு பதில் மட்டும். அல்ல, அந்த லெவல்ல நான் யாரையும் கவனிச்சது கிடையாது. ஓ, அதாவது பொருட்படுத்த மாட்டாரு. உண்மைதான், பொருட்படுத்த மாட்டோம். பார்க்காம போயிடும். நிறைய பேட் கமெண்ட் வந்துனால அதை பார்த்துட்டு யார் பண்றாங்க என்ன கமெண்ட்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்டை பார்த்தா திரும்ப நடிக்கிறேன்னு சொல்லி வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இரும்பு மனிதர் நீங்க, பட்டமே கொடுக்கலாம். திவாகர் வந்து நான் வந்து செம்ம அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி ரசிச்சுக்கிட்டே நின்ன காலம் உண்டா? எல்லாரும் இப்ப கூட நான் எனக்கு தான் செய்வேன். மக்களே, நான் பொறுப்பில்லை மக்களே. இப்ப கூட நின்றுட்டு தான் இருக்காங்க. யாராலும் கண்ணாடி பார்த்தா ரசிக்க தான் செய்வோம். ஓகே, இந்த கெட்டப் எப்படி இருக்கு, இப்படி இருந்தா எப்படி இருக்கு, இப்படி இருந்தா எப்படி இருக்கு. என்னைக்காவது எந்த ஆக்டராவது உங்க மூஞ்சில தெரிஞ்சிருக்காரா? அப்படிலாம் யாரையும் நான் கம்பேர் பண்ணலப்பா. நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல். ஏன் மக்களே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என் மூஞ்ச பார்க்கும்போது ஏதோ பரவாயில்ல இந்த நடிகை சாயல்ல இருக்கமே அப்பெல்லாம் தோணும். உங்களுக்கும் தோணி இருக்கும். நான் முன்னாடி இன்டர்வியூல நிறைய சொல்லியிருக்கேன். சிவாஜி கணேசன் சார் உங்க ஃபேஸ் கொஞ்சம் ஒத்து போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அது நான் வந்து அந்த மாதிரி நான் நினைச்சு பார்த்ததில்ல. பட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் இந்த ஃபேஸ், ஹேர் ஸ்டைல், பாடி எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தெரியுது. சிவாஜி சார் மாதிரி. சிவாஜி சார் செத்துட்டாரு, நல்ல வேலை. ஏன் மேடம் அப்படி இல்லை, ஒரு நிஜம் வந்தாங்கன்னா அவங்கள மாதிரியே ஒரு சிலர், அது ஒரு இயற்கை வரம் தானே அது. ஆனா எந்த ஒரு இடத்துல அப்படி சொன்னதில்ல நிறைய பேர். அதாவது நமக்கு நம்ம எப்பவுமே அழகுதான். ஆனா நமக்கு இப்ப நான் என்ன கேட்டேன்னா, அப்படி கண்ணாடி முன்னாடி இல்ல, நான் வந்து யாரு கூட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம வந்து ஒன் வேர்டு பதில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். திவாகரை பார்த்துட்டு நீங்களே பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு விழுந்து சிரிச்ச சம்பவம் தான் என்ன? நானா? ஆமா, உங்களை பார்த்து நீங்களே. பிக் பாஸ் ஹவுஸ்ல தான் நிறைய விஷயங்கள் நான் உள்ள இருந்து வெளியில வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்த ஒவ்வொன்றும் என்ன ரீசன்னா மேடம், ஏதாச்சும் ஒண்ணு பயங்கர திரும்ப பார்த்துட்டு விழுந்து சிரிச்சிருப்பீங்கல்ல, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு.
அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு மேடம். இப்ப பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி தமிழ்நாட்டோட பெரிய ஸ்டார் வந்திருக்கேன், என்ன கண்டுக்கிறான் போற அப்படின்னா அவர் வந்து சின்ன பசங்க சொல்ற கேட்க மாட்டேன், அவர் சின்ன பசங்களோட அவர் பேச்சு அடிச்சுட்டு உள்ள போவாரு. அதை நான் வெளியில வந்து பாக்குறப்ப பயங்கரமா இருந்துச்சு. அதை கூட நான் அவருக்கு பர்சனல் அமுச்சு வச்சேன், எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்ட்டு. சோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களை மனசு கண்டுக்கவே இல்ல. நீங்களும் பாத்தீங்களா? அது எப்படி நல்லா இருந்துச்சு பண்ணா. யாருமே கண்டுக்கலன்னு நினைக்கிறேன், நான் இல்ல. சோ அது மாதிரி பாருட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, பாருவோட பண்ணதான் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு மேடம், நானும் எஃப்ஜே இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து கோவமா 2 பேரும் மாத்தி மாத்தி முறைச்சுக்குருவோம். ஓகேங்களா? ஸோ அதில் சென்னை 28 பிஜிஎம் போட்டு விட்டு அது பயங்கரமா இருந்துச்சு. வெளியில் பார்க்குறப்ப நான் ரொம்ப விழுந்து சிரிச்சேன். ஏன்னா ஸோ அது நல்ல எனக்கு ஒரு ஓகே. திவாகருடைய வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு பட டைட்டிலோ இல்லை ஒரு காமெடியா ஒரு டைட்டில் வைக்கணும்னா என்ன டைட்டில் வைப்பீங்க? திவாகர்னு சொன்னா இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபன் மொமெண்ட் வருதுல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுன்றதை விட நேச்சுரா சொல்ல வரேன், வில்லாளி வில்லன்றது கரெக்டா வரும். இல்ல மக்களே, வில்லாளி வில்லன்னா பொருள் என்னன்றதையும் அவரே சொல்லுவாரு. வில்லாளி வில்லனா அதான் மேடம், அவருக்கேனே அவர் தான் வில்லாளி வில்லனா. இப்ப சரியான வில்லாளி, இப்ப இவர் ஐயப்பன் சொல்றாங்கன்னு வைங்களேன், ஐயப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வில்லாளி வில்லன்றாங்க. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா வில்லம்புக்கு பேர் போட்டவர். ஸோ அவரை விடவும் பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவரை விடையும் பெரிய ஆட்கள் நம்ம உண்மைதான் மேடம். வில்லாளி வில்லன்னு ஒரு ஆள் வருவாங்க. உண்மையா பெருமாளே, இப்ப ஐயப்பன் கோச்சுக்க போறாரு. அவரை வில்லாளி வில்லன்னு சொல்ல வரேன். அதோட இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இதனால ஏன் தப்பு இருக்கு? திவாகர் சாருக்கு நீங்க என்ன பேர் வைக்கணும்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நாங்க வந்து இனிமே வந்து அவருக்கு இனிமே அந்த பேரை வச்சு நம்ம கூப்பிட்டுக்கலாம். பர்ஃபெக்டா ஒரு பேர் சொல்ல, தவறா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். சரி, திவாகருடைய ஃபர்ஸ்ட் கிரஷ் என்ன? அவங்களுக்கு நீங்க பண்ண மெசேஜ் என்ன? யாருமே இல்லைன்னு கேளுங்க. மெசேஜா மேடம்? கேளுங்க, யாருமே இல்லையா? என்ன யாரும் இல்ல, அந்த மாதிரி யாரும் இல்ல, கிரஷ் இல்ல. மனுஷன் அதாவது எவ்வளவு பெரிய நடிகர், இவ்வளவு பெரிய நடிப்பு அரக்கன், திவாகருக்கு கிரஷ் இல்லைன்னு சொன்னா நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. இதை நானும் நம்ப மாட்டேன். சத்தியமா கிரஷ் இல்ல. அந்த அளவுலாம் யார்ட்டையும் நான் ஃபோன் பண்றது மெசேஜ் அந்த அளவுலாம் யாரும் இல்ல. எனக்கு புரியல, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ கிரஷ் வச்சுக்கிறது தப்பு மாதிரியும், இல்ல தப்பு கிடையாது, தப்பு மாதிரியும். தப்பு கிடையாது. எதுக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸ்னு கேக்குறாரு. கிரஷ் இருக்குன்னா இப்படி ஒரு கிரஷ் இருந்தாங்க. எத்தனை பேர் ஸ்கூல்ல போய் டீச்சரை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, டீச்சர் மேல லவ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தப்பு மேடம். பெருமாளே என்ன தப்பு? குட்டி பசங்க இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ரீசெண்டா ஒரு ஆக்டர் போயிட்டு ஸ்டேஜ்ல பேசினாரு, எனக்கு வந்து அந்த நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வந்து அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும், அவங்க மேல ஒரு குட்டி கிரஷ்னா தப்பான வார்த்தை இல்ல, அவங்களை எனக்கு பிடிக்கும். இப்போ யாராவது பிடிச்சதுன்னா நீங்க அழகா இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் பண்ணுவோம், கியூட்டா இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் பண்ணுவோம். சரி, திவாகருக்கு யார் மேல இன்ட்ரெஸ்டாவது வந்திருக்கா? கட்டுனா இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றா, இந்த பொண்ணு செம்ம அழகா இருக்காங்க அப்படின்னாலும் தோணி இருக்கா? அது யூஸ்வலா எல்லாருக்கும் இருக்கிறது தானே மேடம். நம்ம யூஸ்வலா நம்ம லைஃப்ல டிராவல் பண்ணி போறவங்கள யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா ஒரு டைம் பேஷன்ஸ் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இளநீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஆக்சுவலா பக்கத்துல மதுரை ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஓடியாந்து இளநீ குடிக்கிறப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஓகே, இப்பதான் டீச்சரை பாக்குறது தப்புன்னாரு. டீச்சர்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து என்னன்னா என்னோட ஏஜ் குரூப் மேடம். நான் என்ன சொல்றேன்னா, டீச்சர் மேலதான் கிரஷ் வரணும்லாம் இல்ல, சும்மா எக்ஸாம் நான் சொல்றது அவங்க பாக்குற வேலையை சொல்ல வேண்டிய. டீச்சர்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து ப்ரொஃபஷனலா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் இருந்துச்சு. அப்ப என் முன்னாடி இருக்கிறப்ப எனக்கு ஒரு இது தோணுச்சு, ஓகே இவங்க எல்லாம் ஹோம்லியா இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தா. இது வந்து கெயின் இன்ஃபர்மேஷன். திவாகர் உங்களுக்கு வந்து ஹோம்லியான பொண்ணு தான் பிடிக்கும், மாடர்னான பொண்ணு யாரும் போய் ப்ரப்போஸ் பண்ணாதீங்க. மதுரையில அப்படிதான் மேடம். ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் பாத்திருக்கேன், நம்ம சென்னையில வந்து என்ன பண்ணுவாங்க, சார் ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நல்லா வந்து எடுப்பாங்க. இதே மதுரையிலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்னை தனியா போட்டோ எடுத்துக்குவாங்க பொண்ணுங்க. அது ஒரு கலாச்சாரம் மேடம். கொஞ்சம் மதுரையில ரொம்ப நேரம் கொஞ்சம் பயந்து தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் தனியா எடுத்துட்டு போவாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து சொல்றத பார்த்தா எப்படி இருக்கு, சென்னையில உள்ள பொண்ணு எல்லாம் வந்து போட்டோ மாடர்ன் மேடம், அவங்க கொஞ்சம் மாடர்னா இருக்காங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது, போட்டோ கூட வந்து ஹோம்லி பொண்ணு தான். அதாவது மதுரை ஒரு சில இது இருக்கு இல்லையா, கிராமம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. சரி, எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு டக்குனு. இப்போ திவாகர் அவங்களுக்கு வந்து இப்படி பொண்ணு தான் வேணும் அப்படின்னா ஒரு பாட்டுல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்படிலாம் இல்ல மேடம். ஏதோ இதுல என்ன இப்ப நான் ஏதாவது தப்பா பேசினேனா, தப்பா கேள்வி கேட்டேனா, இல்ல சொல்லுங்க. படத்துல நினைச்ச மாதிரி திடீர்னு பாட்டு காடுங்கன்னா நான் எங்கிட்ட பாடுவேன். யாரு சொன்னா? இப்ப உங்களுக்கு வரப்போற மனைவி இப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாடுங்களேன். பாட்டை பாடிடுவோமா? என்ன பாட்டு பாடணும்? அதாவது உங்களுக்கு வரப்போற மனைவி இப்படிதான் இருக்கணும், அது யார் மாதிரி இருந்தாலும் ஓகே, நீங்க யார நினைச்சு பாருனாலும் ஓகே, எனக்கு கவலை இல்ல. அது திவ்யாவா இருந்தாலும் சரி, த்ரிஷாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஆமா, திவ்யா இல்லைன்னா த்ரிஷா. என்ன படம் டைலாக் கூட பார்த்தது இல்லையா? நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்களா மேடம்?
பொறுங்க இருங்க விஜய் சார் பாட்டே பாடிடுவோமா? பாரா அங்க சுத்தி இங்க சுத்தி விஜய் சார தான் அம்பலத்துக்கிட்டு இருக்காரு. விஜய் சார் பாட்டு தான். ஒரு கடிதம் எழுதினேன் பாட்டு இருக்குல்ல, அது பாடுவோமா? யாருக்கு கடிதம் எழுதுறாருன்னு தெரியல மக்களே. நான் இல்ல. ரெடி ஸ்டார்ட். ஓகே. ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன், அந்த எழுத்தின் வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி என்னை காதலி. ப்ரப்போஸ் பண்றாரு மக்களே, யாருக்குன்னு தெரியல. காதலி என்னை காதலின்னு கடைசில யாருக்கா ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. யாருக்கு பண்ணீங்க? பிக் பாஸ்ல அது நல்லா பண்ணிருந்தேன் மேடம். அடியா ஆக்சுவலா நான் அரோரா முன்னாடி பண்ணிருந்தேன். அரோராக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா? சீச்சி, அரோராட்ட ப்ரப்போஸ் பண்ணல. நாங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த நான் சீன் பண்ண போறேன், சரி பண்ணுங்க. நாங்க இந்த இது பண்ணேன். கண்ணே உன் காலடி மண்ணை திருநீர் போலே நான் அள்ளி பூசிடுவேன். அந்த லைன் பயங்கரமா வைரல் ஆயிருச்சு. நானே வெளியில வந்தா பார்த்தேன். மயங்கிட்டாங்களா அரோரா? சி ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணனும். இப்ப நான் என்ன கேட்டேன்? தப்பா ஏதாவது அவங்க கேட்டேன்? மயங்கலாம் இல்ல. நீங்க வந்து சீனை விட்டு வெளில போறீங்க. சீனை விட்டு வெளில போவாதீங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கல்ல. ப்ரொபோஸ்லாம் இல்ல மேடம், அந்த சாங்ஸ் நான் பண்ண போறேன். அவங்க ஸ்கிரிப்ட்னா என்ன சொன்னேன்னா, மேடம் நான் அந்த இது பண்ண போறேன் அப்படின்னு. சரி பண்ணுங்கன்னாங்க. அவங்க ஆக்சுவலா நிறைய நான் சரி மயங்கிட்டாங்களான்னு கேக்கல. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ன சொன்னாங்க? ஒண்ணுல சிரிச்சாங்க அவ்வளவு. சரி ஓகே. நிறைய அவங்க பிக் பாஸ் கடிதம் எழுதுனேன் நீ காதலின்னு சொல்லிட்டீங்க. அந்த பெண் யாருன்றதே சொல்லிட்டா இன்னும் பல பெண்கள் உங்க வேலை காதல் வயப்படாம இருப்பாங்கல்ல. எத்தனை பெண்கள் வந்து இப்ப வந்து திவாகர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா கேர்ள் ஃபேன்ஸ்லாம்? அது கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. ஏமா சொல்லாம இருக்கீங்க? சொல்லுங்க மக்களை சீக்கிரம். திவாகர் சாருக்கு கேர்ள்ஸ் ஃபேன் அதிகமா இல்லையா? இல்ல, அது நான் அதிகமா கியூல இருக்காங்க, நோட் பண்ணிக்கிறேன் நானு. சரி, எப்படிப்பட்ட பெண் வேணும்னு இன்னும் சொல்லல எனக்கு. நீங்க காதல சொல்லிட்டீங்க, ஆனா எப்படிப்பட்ட பெண் வேணும்னு சொல்லல. என்னன்னே தெரியல. நான் இதுவரையும் எவ்வளவோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். எல்லா இன்டர்வியூலயுமே என் கல்யாணம் காதல் ஏன் கேக்குறாங்கன்னு சொல்லட்டுமா? அதுதான் எனக்கே எல்லா நடிகர்களுக்கு பின்னாடி எல்லா ஒரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க. அப்ப திவாகர் பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. அது வேணும் மேடம். ஒரு மனிதனை ஒரு செம்மைப்படுத்துறதுக்கோ தோணுதா? இல்ல கண்டிப்பா. அததான் அப்ப கேக்குறேன், யாரு மாதிரி ஒரு பெண் வேணும்னு. நீங்க அதுக்கு மட்டும் என்கிட்ட கோச்சிட்டே இருக்கீங்க, பதிலே சொல்ல மாட்டீங்க. கோபமா இருக்கேன் நானு. இப்ப சொல்றீங்களா? எப்படி? கடவுளுக்கு தெரியும் மேடம் யாருக்கு என்ன மாதிரி கொடுக்கணும்னு. சோ பெருமாளே என்ன சோதிக்காத பெருமாளே வர வச்சுட்டு. ஆனா நான் பார்த்தேன், ஒரு பப்ளிக் பைக்ல போயிட்டு சொன்னீங்களா இல்லையா? மாட்டிட்டீங்க. என்ன சொன்னீங்க? த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா எனக்கு ஓகேன்னு சொன்னீங்களா இல்லையா? த்ரிஷா மேடம் சொல்லி சொன்னேன். த்ரிஷா மேடம் மாதிரி. அப்ப த்ரிஷா மாதிரி இல்ல, எனக்கு புரியல. த்ரிஷா மாதிரிக்கு த்ரிஷா மேடம் சீனியர்ல மேடம். நம்ம பேரை சொல்லி சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? இல்ல, த்ரிஷா மேடம் தான் நான் சொன்னேன். எனக்கு த்ரிஷா மேடம் வேணும்னு சொல்லல சாரே. அதான் த்ரிஷா மேடம் மாதிரின்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்டர்வியூ பாத்துருந்தீங்களா? ஆமா. எப்படி நாங்க பார்க்காம விடுவோம்? அது வந்து என்கிட்ட மட்டும் டீசெண்டா மெயின்டைன் பண்றாரு. நான் மட்டும் திவ்யா இல்லைன்னா த்ரிஷான்னு சொல்லக்கூடாதா? இவர் மட்டும் இன்னொரு இன்டர்வியூல போயிட்டு த்ரிஷா மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லலாமா? ஏதாவது நியாயம் இருக்கா? தர்மம் இருக்கா? சொல்லுங்க. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சரி, திவாகருக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திட்டுற வார்த்தையோ இல்லைன்னா வந்து என்ன விஷயம் பண்ணுவீங்க? கோவம் வந்துச்சுன்னா முன்னாடி பல்ல கடிக்கிற பழக்கம் அதிகம் இருந்துச்சு மேடம். இப்போ அது ஆக்சுவலா குறைஞ்சிருச்சு. பல்லெல்லாம் வந்துருச்சா? கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு இப்படி பல்ல கடிக்கிற ஒரு பழக்கம் வரும். அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. சாந்தமாயிட்டீங்கன்னு? சாந்தம் இல்ல, நம்ம பாக்குறோம். ஆனா சாந்தமான மாதிரியே தெரியலையே. ஏன்னா அப்படி ஒரு டெரரான ஃபேஸ் எல்லாம் நாங்க பாத்துட்டு வந்த 4-5 மாசம். அதுக்கப்புறமே நிறைய பேர் நினைச்சிருப்பா திவாகர் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போது கொஞ்சம் காமா இருந்துக்கணும். இல்ல, உள்ள இருக்கக்கூடிய உண்மையாவே நடிப்பாரக்கன்னு வெளியில வந்துருவா, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சரி ஓகே. அதுக்கப்புறமா திவாகர் வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயம்னா ஓனா என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, அவங்கள இமிடேட் பண்றது, அவங்க என்ன பண்ணாங்களோ அதை காப்பி அடிச்சு நிறைய அதுல ஒரே ஒரு விஷயம் பா. சரி ஓகே, கேக்குறேன் क्वेश्चन. இதெல்லாம் வந்து திவாகருக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் பிடிச்சிருக்குல. என்ன விஷயம் பிடிச்சது? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யார் மாதிரியாவது காப்பி அடிச்சிருந்தா இன்ன வரைக்கும் நான் தோத்துருப்பேன். ஓன் பாடி லாங்குவேஜ் சினிமா சீன் எடுத்து பண்றேன். அது ரீசன் என்னன்னா, டக்குன்னு சினிமா சீன் ரீச் ஆகும்பா. நம்ம போய் இப்ப நான் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் சினிமா பண்ண முடியாது, ஆக்டிங். இல்ல அப்போ வந்து ஓன் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். இல்ல இது சொல்லிக்கிறேன். ஓன் ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னா, நானே ஸ்டோரி எழுதி. இப்ப டிராமா காம்படிஷன் அப்படின்னா நாங்க ஓனா வந்து கதை எழுதுவோம். ஓகேங்களா? கதை எழுதி அதில் நடிச்சு நான்
ஸோ அதில் இண்டிவிஜுவாலிட்டி காமிச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நடிப்புன்றது ஈஸி. பட் இப்போ வந்து காலங்கள் மாறிடுச்சுப்பா. என்னாலேயே ஒரு 3 hours உட்காந்து ஒரு படம் பார்க்க முடியல. மக்கள் வந்து லிமிட்டடாக ஒரு விஷயத்த தான் பார்க்குறாங்க. அதில் ஆல்ரெடி படத்தோட சீன்ஸ் அதில் வந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ணி காட்டுறப்போ அவங்களுக்கு புரியுது. அதை என்ன பண்ணுவேன்னா என்னோட ஓன் பாடி லாங்குவேஜில் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? அதையே பார்த்து நிறைய பேர் சில பேர் ஆக்டர்ஸ் மாதிரியே பண்ணுவாங்க தெரியுமா? விஜய் சார் மாதிரியோ அஜித் சார் மாதிரியோ இவங்க மாதிரி நான் கெட்ட அவங்க போடுற சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அவர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, உங்கள்கிட்ட கலைத்தாய் அருள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைமா கலைத்தாயின்றதை அதிகமாக யூஸ் பண்ணது அவர்கிட்ட இருந்துதான். அது யாரு? அது ஒரு அண்ணன் வைங்களே, விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரிலாம் கெட்ட போறவர். அவர் சொல்றாரு, சரி பேரை கூட சொல்லிடுறேன், தளபதி செந்தில்னு ஒரு அண்ணா இருக்கார்ல, நல்ல மனுஷன், அவர்லாம் ரொம்ப சீனியர். அந்த அண்ணா சொல்றாரு, அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பட ப்ரொடியூசரு கேட்குறாரு, நான் இவ்வளோ நாள் ஃபீல்டில் இருக்கிறேன், என்ன வான்னு கூப்பிடல, டே என்னை கூப்பிடுங்கடா. ஆனால் அவர் உங்களை தான் வேணும்னு ரெக்கமெண்ட் பண்ணி கேட்குறாரு. ஸோ உங்களோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நல்ல மனுஷன். அவர் உசுப்பேத்தி ஒன்றும் இல்லப்பா, நல்ல ஒரு மெச்சூரிட்டியானவர், நல்ல மனுஷன் அவர். நான் கண்டிப்பா எப்பவுமே ஒரு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பர்சன்ஸை தாண்டி ஏதோ ஒரு சில நல்ல மனிதர்களும் இருப்பாங்க. எப்பயும் சொன்னாரு, உங்களுக்கு எப்பயும் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவர் கால் பண்ணி என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களுக்கு பின்னாடி கடவுள் இருக்காரு, உங்களுக்கு வேற யாரும் துணை கிடையாது, ஒரு மக்கள் சப்போர்ட்டும் உங்களுக்கு பின்னாடி கடவுள், நீங்க பண்ற விஷயம் கரெக்டா இருக்கு, நீங்க நல்லா பண்ணுங்க, இப்போ முத கொண்டும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். நல்ல மனுஷன். அவரை போய் நம்மளை அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டிக்கு அவர் என்னைய கலாச்சி சந்தோஷப்படணும் அப்படி கிடையாது. அந்த மாதிரி குரூப் வருவாங்கப்பா. நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க இதாயிட்டீங்கன்னா மனசார வாழ்த்தும் செய்வாங்க, கிண்டல் பண்ற குரூப்பும் வரும்பா. எல்லாத்தையுமே நம்ம சகிச்சுதான் போகணும். ஒரு ஃபீல்டுன்னு வந்துட்டீங்கன்னா எல்லாமே. இப்போ ஒரு நல்ல படம் பிரபல நடிகர் நடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை 100% நல்லா பார்க்கணும் இருக்காங்க, அந்த படத்தை பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் ஒரு குரூப் இருக்கும், இவங்களை பிடிக்குன்னு சொல்றதுக்கும் ஒரு குரூப் இருக்கும். சோ எல்லாரையும் கிராஸ் பண்ணி தான். அதே மாதிரி எல்லா ஆக்டர்ஸ் போலயும் திவாகர்ன்ற ஒரு ஆக்டரை ரசிக்கிறதுக்கும் கூட்டம் இருக்கடா, தூத்துறதுக்கும் கூட்டம் இருக்கடா, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்றீங்க. அப்படிதானே? இப்ப நான் வந்து கேட்ட கேள்வியவே நீங்களும் மறந்துட்டீங்க, நானும் மறந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச காமெடி, அதாவது நீங்க பண்ணது, நான் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். மக்களுக்கு பிடிச்சதா இல்லைன்றது இல்லை, திவாகருக்கு நான் பண்ற விஷயத்துல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா என்ன விஷயம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஆக்சுவலா பிக் பாஸ் ஹவுஸ்ல நிறைய இயற்கையா நடந்தது. அது ஆக்சுவலா அது பிளான் பண்ணி பண்றது இல்லையா? பிக் பாஸ் ஹவுஸ்ல நடக்கிறது எல்லாமே இயற்கை தானே. ஸோ அதுல நிறைய விஷயங்களை நானே பார்த்து ரசிச்சது உண்டு. அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாட்டு, அந்த மோனிகா டான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் யதார்த்தமா பண்ணேன். அது நல்ல என்ன நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்க சொல்லிச்சுங்கல்ல, ஆனா நீங்க சோப்பு போட்டு உள்ள குதிச்சது எங்களுக்கு ரொம்ப நிறைய குழந்தைங்க சொல்லிருச்சு. நான் அப்பயும் கேட்பேன், பிக் பாஸ்லேயே நான் பண்ணதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க கண்டஸ்டன்ட் கூட பாரு கூட நிறைய விஷயம் ஜாலியா நடந்திருக்கும். அப்ப வந்து நான் விஜய் அந்த இது இருக்குல்ல மேடம், மூன்று முடிச்சு படம் இருக்குல்ல, அதை நான் பண்ணி கட்டுறேன் விஜய் அப்படின்றேன். அதை வந்து நான் இயற்கையா பண்ணது, வெளியில பாக்குறப்ப அது நல்லா பாக்குறதுக்கு ஃபன்னா இருந்திருக்கும், மங்கி மாதிரி எடுத்திருக்கும் இல்லையா? ஆமா, அதுக்காக தான் அவர் அப்படி பண்றாரு. கமல் சார் பண்றதுமே என்ன பண்றாருன்னா, அவருக்கு அந்த கமல் சாரே மங்கி மாதிரி தான் பண்ணிருக்காரு. இல்ல அதாவது அந்த ஒரு காமெடி பண்ணி காட்டுறாரு. அபிராமி அந்த படம் இல்ல மேடம், இது இந்த படம், மூன்றாம் பிறை. அந்த குடத்தை வச்சுக்கிட்டு போவாரு அப்படின்னு பண்றாரு. அதெல்லாம் நான் இயற்கையா நான் வந்து அதை பாருகிட்ட பண்ணி காட்டுறேன். அதை வெளியில வந்து பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும், தப்பா எடுத்துக்க வேண்டாம். நம்ம குரூப்ல வந்து இவ சரியான லூசுரா அப்படின்னு யாராவது உங்களையோ இல்ல நீங்க யாரையாதையோ சொல்லியிருக்கீங்களா? அது காமெடியா நடக்கிறதானே மேடம். இப்போ நாங்கள் காலேஜில் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோட ஊர் வேற, நான் வருவேன், ஒர்க்கை முடிச்சுட்டு போறேன். நீங்க இந்த மாதிரி ஜாலியா உட்காந்து சிரிச்சு பேசுறவங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கா? திருப்பி சொல்றேன் மேடம், நான் வந்து ஆக்சுவலா ஒரு டாக்டர். ஆக்சுவலா என்கிட்ட பேசுற பேஷன்ஸே என்னோட ஏஜ் குரூப்பா இருக்கலாம், என்னோட சீனியரா இருக்கலாம், ரொம்ப ரெஸ்பெக்டா பேசுவாங்க. இந்த லெவல் ஜாலியா பேசுற லெவல் எனக்கு ஆள் கிடையாது. ஓகேங்களா? பெரிய மனுஷன் வந்தா கூட வந்துட்டாரு டாக்டர் வாங்க சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. நம்ம இந்த மாதிரி ஜாலியா பேசுறதெல்லாம் திருப்பி பிக் பாஸ்ல போய் தான் காலேஜ் லைஃப் நான் என்ஜாய் பண்ணது, பிக் பாஸ் ஹவுஸ்ல என்ஜாய் பண்ணேன் மேடம். அப்ப அதே மாதிரி காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்குமோ, ஒரு ஆள் வம்பளுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான், ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். அந்த மாதிரி லைஃப் பிக் பாஸ்ல நார்மல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியா ஒரு ஆளை கலச்சுக்கிறது என்ன எல்லாமே இருந்திருக்கு. லவ் மட்டும் இல்லையா? அதை நம்பணுமா? எதுக்குன்னு தான் தெரியல, மறைக்கிறாரு. சரி, திவாகருக்கு நீங்களே ஒரு மார்க் கொடுக்கணும்னா 100 out of எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்காக கொடுக்கணும்? வேற எதுக்கு? திவாகருக்கு ஒட்டுமொத்தமா ஒரு மார்க் கொடுப்போம். திவாகர்ன்ற ஒரு பர்சன். சரி, திவாகர் 95%. 90. அந்த 10 எங்க போச்சு? ஆமா மேடம், நம்மளுக்குள்ள சில மிஸ்டேக் இருக்கும்ல, ஏதோ இருக்கு, கண்டுபிடிக்கணும். ஐயோ, சிதம்பரம் மனிதர்கள் இல்ல அது யூசுவலாவே வரும் மேடம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பி இருப்போம். திவாகர் கிட்ட என்ன ரொம்ப பிடிக்காம போன விஷயம்? மேக்ஸிமம் என்ன பிடிக்காம போன விஷயத்தெல்லாம் நிறைய கரெக்ட் பண்ணிட்டேன் மேடம். இல்ல சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. பிடிக்காம போனதுன்னா
அதாவது ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு ஆளை 100% நம்புவேன். அந்த 100% அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா? பார்த்தேன் அந்த 4 மாசத்துல நாங்க இல்ல அந்த விஷயம் இல்ல பார்த்துட்டோம். மேடம். நம்ம நம்பி ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க மேல 100% நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்றப்ப ஆக்சுவலா அதுவும் உலகம் கடந்து போகணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வரும். ஓகே.